மாநில தேர்வு, தகுதி தேர்வு. நெட் டிஎன் செட் எக்ஸாமினேஷனை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போடுறேன் பார்த்துங்க. செட் எக்ஸாமினேஷனுக்கு நடத்துறதுக்கான பொது உள்கட்டமைப்பு வசதிகளையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் கொண்டுள்ளது அப்படிங்கிறதையும், பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பங்களிப்புடன் செட்டு தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறத உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதி செய்திக்குறிப்பு 54 படி 24/12/2024 இன்றைய தேதியின்படி அவங்க கொடுத்துப்பட்ட செய்தி அறிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு த சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். கீப் சப்போர்ட்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம், இந்த டிஆர்பி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு 1987 தொடங்கப்பட்டு நாளது வரை செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வாரியம் அரசு பள்ளிகளுக்கான ஆசிரியர்களை தேர்வு செய்வது, கல்லூரி கல்வி இயக்ககம், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம், சட்ட கல்வி இயக்ககம் ஆகியவற்றின் கீழ் உள்ள கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் காலிப்பணிகளை நிரப்புவதற்கு தகுதியுள்ள உதவி பேராசிரியர்கள் தெரிவு செய்யும் அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த டிஆர்பி 1987 கொண்டு வரப்பட்ட இந்த டிஆர்பி மூலமாக தான் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிற ஆசிரியர்கள் தேர்வு செய்கிறது. பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை லா காலேஜஸ்க்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கான எல்லா தகுதியான உதவி பேராசிரியர்களை தேர்வு மூலம் நிரப்புவதற்கு காலிப்படை நிரப்புவதற்கான பணியை செயல்பட்டு வருகிறது. மேலும் கடந்த 2011 ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திட முகாமை நிறுவனமான நோடல் ஏஜென்சி அரசால் நியமிக்கப்பட்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. 2011 இருந்து தமிழ்நாடு ஆசிரியர் டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமாக நடத்துறதுக்கான டெட் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான இது எடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து 2023 ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுசீரமைக்கப்பட்டு 2023 மறுசீரமைப்பு தமிழக அரசின் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் பணியாளர்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யும் என ஆணையிடப்பட்டுள்ளது. 1988 முதல் தற்போது வரை பல்வேறு நிலையங்களில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகளுக்கு 1,68,657 ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் இந்த தேர்வு வாரியத்தால் முறையாக தேர்வு செய்து அனுப்பப்பட்டுள்ளனர். இது தவிர கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சரின் அறிவிப்புக்கு இணங்க முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வழங்க தகுதி பெற்ற மாணவர்களை தேர்வு செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு 120 மாணவர்கள் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை பெற ஏதுவாக கல்லூரி கல்வி இயக்குனருக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1988 இருந்துமே ஸ்கூல் டீச்சர்ஸில் ஆரம்பித்து பிஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் இப்போ டெட்டு 2012 டெட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி ரீசெண்டாக வந்துச்சு. எஸ்சிஆர்டின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாமல் கல்லூரிகளுக்கு இன்டர்வியூ மூலமாக நடத்துகிறதுக்கு டிஆர்பி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜஸ், லா காலேஜஸ், பாலிடெக்னிக் காலேஜஸ், இது மாதிரி எல்லா இடத்துலையும் லெக்சரர்ஸாக இருக்கட்டும், இல்லை உதவி பேராசிரியர் பணியிடங்களாக இருக்கட்டும், இதை இதுவரை 1,68,657 பேர் ஆசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், லெக்சர்னு இதுவரைக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள். ஸோ கடந்த ஆண்டு முதல் சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு வருடம் ஆராய்ச்சிக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விதமாக 120 மாணவர்கள் வருடம் தெரிவு செய்கிற பணியும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை பெற ஏதுவாக கல்லூரி கல்வி இயக்குனருக்கு அனுப்பப்பட்டது. தற்போது தமிழ்நாடு அரசால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் மாநில தகுதி தேர்வு, அதாவது செட் நடத்திட ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாணைக்கு உட்பட்டு உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக பாட வல்லுநர்கள், பேராசிரியர்களை ஈடுபடுத்தி கொண்டு மேற்கண்ட தேர்வினை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வெளித்தன்மையுடன் பல்கலைக்கழக நிதி குழுவின் நெறிமுறையை பின்பற்றி நடத்த திட்டமிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டிஎன் செட் தேர்வு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அதுக்கு நோடல் ஏஜென்சி எடுத்துக்குவாங்க. அதுக்கான வருடமும் யூஜிசிட்டிருந்து அவங்க லெட்டர் வாங்கிக்குவாங்க. எத்தனை வருஷம் அது நடத்தணுங்கிறது அந்தந்த டயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த காலகட்டத்தின் கிணங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்து டென்னிற்குள்ளே அவங்க கால்ஃபர் பண்ணி நடத்தணும். ஆனால் நெட் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு 2 முறை தோராயமாகவே ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேதியில் நடத்தப்படுகிறது. ஸோ இந்த முறை டிஎன் செட், அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம், இப்போ பேராசிரியருக்கான
பணியிடங்களுக்கு வந்து ஒன்று அவங்க தேசிய நெட் எக்ஸாமினேஷனோ இல்லை ஸ்டேட் லெவலில் செட் எக்ஸாமினேஷனோ அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும். ஸோ அந்த செட் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான தேர்வுக்கான இந்த முகமையை வந்து இந்த வருடத்தில் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுக்கான வெளித்தன்மையுடன் நடத்தவும் பல்கலைக்கழக நதிநீர்களின் நெறிமுறையை பின்பற்றி நடத்த திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழக நிதிநிலை குழுவின் மூலம் நடத்த வேண்டிய தேசிய தகுதி தேர்வு, அதாவது என்டிவி நெட் வெளிமுகமைக்கான தேசிய தேர்வு முகமை என்டிஏ மூலம் நடத்தப்படுகிறது. நெட் எக்ஸாமினேஷன் வந்து 2018 பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நடத்த வேண்டிய அந்த எக்ஸாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிஏங்கிற ஒரு முகமைட்ட கொடுத்தாங்க. ஸோ அவங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் இப்போ நீட் எக்ஸாமினேஷன்லேருந்து நிறைய காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸை நிறைய யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு ஜென்ரல் ஆப்ரேஷனாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பல்கலைக்கழக நிதி நல்கையின் குழுவின் மூலம் நெட் எக்ஸாமினேஷனை என்டிஏ மூலமே நடத்தப்படுகிறது என்று இங்கே குறிப்பிடத்தக்கது. மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான போதுமான நிர்வாக மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொண்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனத்துடன் இணைந்து இணையவழி தேர்வு நடத்துவதற்கும் நேரடி தேர்வு நடத்துவதற்கும் போதுமான வசதிகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் உள்ளது. எனவே மாநில தகுதி தேர்வினை செட் எக்ஸாமினேஷனை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமே சிறப்பாகவும் முறையாகவும் நடத்தப்படும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து நெட் எக்ஸாமினேஷனை என்டிஏ நடத்துகிறாங்களோ செட் எக்ஸாமினேஷனை இனிவரும் காலங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்கட்டமைப்பு வசதிகளிலிருந்து நிர்வாக அமைப்பிலிருந்து எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குங்கிறதையும், அதே மாதிரி தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனத்துடன் இணைந்து இணைய வழி மூலம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக ஏற்கனவே வந்து நிறைய எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சு வச்சுருக்காங்க. அதுவும் வந்து 1,00,000 பேருக்கு மேலே எழுதுறதுனாலும் அவ்வளோ பேருக்கும் அப்ளிகேஷனை இஷ்யூ பண்ணி அவங்களுக்கும் ஹால் அலோகேட் பண்ணி 2 பீனல் இதை மாற்றி ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு மாற்றினாலுமே ஒரே சப்ஜெக்ட்ஸுக்கு வேறு கொஷின்ஸை அலோகல் பண்ணி அவங்களுக்கு ஜென்ரல் பேப்பர் வேறு மாதிரி கொடுத்து இப்போ டிஎன் டெட் எக்ஸாமினேஷன்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் சரியான சேலஞ்சாக இருந்துச்சு. அவ்வளோ பேசிஸில் சரியாக அது எல்லாத்தையும் மாற்றி 2022 காலகட்டத்திலலாம் அவ்வளோ விஷயங்கள் வந்து சிறப்பாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இணைந்து இணையவழி தேர்வு நடத்துவதற்கும் நேரடி தேர்வு நடத்துவதற்கும் போதுமான வசதிகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் உள்ளது. அதனால் மாநில தேர்வினை அதாவது செட் எக்ஸாமினேஷன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் இனிவரும் காலங்களில் சிறப்பாகவும் முறையாகவும் நடத்தப்படும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக செட் எக்ஸாமினேஷன் இனிமேல் வந்து எந்த யூனிவர்சிட்டியும் இனிமேல் கால்ஃபர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. இனிமேல் டிஆர்பி எதை நடத்துவாங்க அப்படின்னா அதுக்கான பர்மிஷனை வந்து ஆஸ்யூஷுவலாக இவங்க வாங்கிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிஎன்செட் 2024 கொடுத்த இந்த அப்ளிகேஷன் இதை கூட இப்போ இனிமேல் வந்து இவங்க டேட்டா பேஸை வாங்கி இனிமேல் டிஆர்பி மூலமாகவே இது நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரியான உயர்கல்வித்துறைக்கான உடனுடைய தகவல்களுக்கு நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம ரெகுலராக போடலாம். தேங்க்யூ.